வணக்கம் சர்மிளா. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தேர்போகி பகுதியில் மணல் திருட்டு நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் ரோந்து செய்து 3 டிராக்டர்கள் ஒரு ஜேசிபியை பறிமுதல் செய்தார்கள். இந்த ஒரு டிராக்டரை எடுத்து வந்த தலைமை காவலர் மகேஷ்குமார் என்பவர் கோப்பேரி மடம் அருகே வந்தபோது பின்புறம் வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவக்குரு பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உள்ளிட்டோர் நேரில் சென்று அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரது குடும்பத்திற்கு தனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்ததோடு அவர் உயிரிழந்த தலைமை காவலர் மகேஷ்குமார் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இந்த நிதியானது விரைவில் அவரது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இவருக்கு 2 குழந்தைகள் உள்ள சூழ்நிலையில் இவருடைய இறப்பு என்பது அவர் குடும்பத்தை பெரிதாக பாதிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறுதலையும் இந்த நிதி அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். சர்மிளா.